10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்போட 9 மடங்கு, 15வது உறுப்போட 15 மடங்கு, சரியா? ரெண்டும் சமம். அப்படின்னா 24வது உறுப்போட 6 மடங்கு 0ன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? கணக்கு செய்வோமா? தீர்வு. 9வது உறுப்பு என்னப்பா? T9. 9 மடங்குன்னு சொல்லியிருக்கிறதுனால 9 × T9. 15வது உறுப்பு T15. 15 மடங்குன்னு சொல்லியிருக்கிறதுனால 15 × T15. சரியா? பொது உறுப்புக்கு ஃபார்முலா இருக்கு. Tn = a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவில் T9 அப்படின்னு n இருக்கிற இடத்துக்கெல்லாம் 9ன்னு பிரதியிடணும். T15க்கு n இருக்கிற இடத்துக்கெல்லாம் 15ன்னு பிரதியிடணும். சரியா? பிரதியிடுவோமா? இப்போ T9 9 × T9ன்னு இருக்கிறதுனால 9 போட்டுப்போம். T9க்கு a + 9 - 1 × d. சரியா? அதே மாதிரி 15 T15 15 அப்படியே எழுதிக்கலாம். T15க்கு n இருக்கிற இடத்துக்கெல்லாம் 15ன்னு பிரதியிடணும். சரியா? பிரதியிடுவோமா? 15 × a + 15 - 1 × d. இப்போது 9 அப்படியே எழுதிக்கிறோம். சரியா? a + 9 - 1 என்னப்பா? 8 8 × d 8d. a + 8d = 15 × a அப்படியே எழுதிக்கிறோம். 15 - 1 14 14d. சரியா? 9ஆல் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். சரியா? 9 × a + 9 × 8d. சரியா? 9 × 8 என்னப்பா? 72 72dன்னு வரும். அதே மாதிரி 15ஆல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். 15 × a 15 × 14d. 15 × 14 இங்கே இருக்கு பாருங்க. 5 20 மிச்சம் 2 1 4 4 2 6 1 5 5 1 1 1 0 அப்படி கூட்டிக்கிறீங்க. 0 6 + 5 11 மிச்சம் 1 1 + 1 2 210 கிடைக்கும். சரியாப்பா? 210d. 9a + 72d = 15a + 210d. இப்போ இந்த மதிப்புகள் எல்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். சரியா? அப்போ இங்கே 0 ஆயிரும். 15a + 210d + 9a ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப -9aன்னு மாறும். + 72d ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப -72dன்னு மாறும். சரியாப்பா? இப்போது ஃபஸ்ட்டு a மதிப்புகளை சுருக்கணும். 15a - 9a கழிச்சோம்னா என்னப்பா கிடைக்கும்? 6a கிடைக்கும். அடுத்து d மதிப்புகளை சுருக்கணும். 210d - 72d. அப்போ 210லேருந்து 72 கழிக்கணும். இந்த சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0லேருந்து 2 போகாது, கடன் வாங்குறீங்க. 10லேருந்து 2 போச்சுன்னா 8. இங்கே 0 இருக்கும். 2லேருந்து 1 கடன் வாங்கினீங்கன்னா 10ன்னு இருக்கும். 10லேருந்து 7 போச்சுன்னா 3. இங்கே 1 இருக்கும். அந்த 1 அப்படியே எழுதிடுங்க. 138 கிடைக்கும். சரியா? 138d. இப்போ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறீங்க. 6a + 138d = 0. இதில் 6 பொதுவாக இருக்குது. சரியாப்பா? 6ஐ வெளியே எடுத்துடணும். இப்போ 6 7 6 வெளியே போயிடுச்சுன்னா a மட்டும் இருக்கும். ப்ளஸ் 138d 138ஐ பிரித்தோம்னா 6 × 23ன்னு பிரிக்கலாம். சரியா? 6ஐ வெளியே எடுத்துட்டோம். அதனால் இங்கே என்ன இருக்கும்? 23d இருக்கும். = 0. 6 × a + 23d = 0. இப்போ பாருங்கள், இந்த a + 23d எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ Tn = a + n - 1 × d தானே? இப்போ T24க்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைங்க. T24 = a +
24 மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படி தானப்பா? 24 மைனஸ் 1 23 சரியா? ஏ ப்ளஸ் 23D. இப்போது இந்த மதிப்பு தான் இங்கே இருக்குது அப்படி தானப்பா? அப்போ டி 24 போட்டுக்கலாமா? இப்போ 6 இன்ட்டு டி 24 = 0. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? 24வது உறுப்பின் 6 மடங்கு 0வுக்கு சமம். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? தேர்ஃபோர் 9 இன்ட்டு டி 9 = 15 இன்ட்டு டி 15 எனில் 6 இன்ட்டு டி 24 = 0 என்பது நிரூபிக்கப்பட்டது. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.